லைஃப்ல நான் நினைச்ச எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு புலம்புறதை விட இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம எல்லாருக்கும் வெற்றி பெறணும்ட்டு ஆசை இருக்கும். நிறைய பேர் நான் புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும், என்னென்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப கூட நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. வெற்றி அப்படின்றது வெறும் புது விஷயங்களை சேர்க்கிறது மட்டும் கிடையாது. சில சமயம் நீங்க என்னென்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில இருந்து டெலீட் பண்றீங்க அப்படின்றது வெற்றியை தீர்மானிக்குது. எஸ், நீங்க கண்டிப்பா விட்டொழிக்க வேண்டிய ஒரு 7 ஹேபிட்ஸை பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்றேன். தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி அப்படின்றது வெறும் புது விஷயங்களை சேர்க்கறது மட்டும் கிடையாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி சும்மா அதை நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சேன், என் லைஃப்ல ஜெயிக்கல அப்படின்ட்டு நீங்க புலம்புறதை விட நீங்க செய்யற தப்பை சரி செஞ்சு லைஃபை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது எவ்வளோ மேல் இல்லையா? நம்ம அறியாமலேயே தினமும் நம்ம செய்யக்கூடிய சில பழக்கங்கள் நம்ம வெற்றி பாதைக்கு பெரிய தடையா நிக்குது. இந்த பழக்கங்களை நாம இப்பவே நிறுத்தல அப்படின்னா எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளால முழுசா ஜெயிக்க முடியாது. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா கூட இருக்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்பர் 1, சோசியல் மீடியாவில் நேரத்தை வீணாக்குறது. வேஸ்டிங் டைம் ஆன் சோசியல் மீடியா. நம்மள பல பேர் அறியாமலே செய்யறது சோசியல் மீடியால அதிக நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சும்மா ஒரு நிமிஷம் தான் பாப்பன்ட்டு போனை எடுப்போம். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு அரை நாள் முழு நாளே நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போய்கிட்டு இருக்கு. இது எப்போ நமக்கு பிரச்சனையா மாறும் தெரியுமா? சோசியல் மீடியா ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இது நம்ம உண்மையான இலக்குகள்ல கவனத்தை சிதறடிக்குது. அடுத்தவங்களுடைய பெர்ஃபெக்ட் வாழ்க்கையை பார்த்து நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை, பொறாமையை உருவாக்குது. ப்ரொடக்டிவிட்டியை முழுசா குறைக்குது. முக்கியமான வேலைகளை தள்ளி போட வைக்குது. உங்க நேரம் தான் உங்க மிகப்பெரிய சொத்து. சோசியல் மீடியாவை ஒரு கருவியா பயன்படுத்துங்க. அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க. ஏன்னா இது ஒரு மாயையான உலகம். நிறைய பேர் நினைக்கலாம், அட போடா அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு கூட நீங்க இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டா யூடியூப்னு மாத்தி தள்ளி உங்க நேரத்தை எல்லாத்தையுமே வீணடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியால நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்துருங்க. யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு நியூ அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவை என்ன இருக்கோ அதை சர்ச் பண்ணி பாருங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் 1 மணி நேரம் அப்படின்றத நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திட்டு மீதி முழு நாளையும் உங்களுக்கான ஒரு நாளாக மாற்றுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து நோட் பண்ணுங்க. அடுத்தவங்களோட கண்டென்ட்டை தள்ளி உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறத விட நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறுங்க. இப்போ நானும் தான் சோசியல் மீடியாவில் டெய்லியும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த நேரத்தை நான் இங்கே ஒரு முதலீடாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். நிறைய கான்டென்ட் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு நான் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி தி க்ரோ ஹப் கம்யூனிட்டில 175க்கும் மேற்பட்ட நபர்கள் யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணி இன்னைக்கு யூடியூப்ல இருந்து மணி மேக் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க ப்ரொடக்டிவா சோசியல் மீடியால இருந்து ஒரு பாசிவ் இன்கம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சோசியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது நல்லது. நீங்க அன்வான்டா ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா உடனே நிப்பாட்டிட்டு ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா மாறுங்க. அது எப்படி பிரணவ் மாறுறது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யூடியூப் 2025 எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம டெலீட் பண்ண வேண்டிய 2வது ஹேபிட் என்ன தெரியுமா? பொறாமைப்படுறது. பீயிங் ஜெலஸ். அடுத்த பழக்கம் நம்ம வளர்ச்சிக்கு எதிரி இந்த பொறாமை தாங்க. அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பொறாமை உணர்வு வரும். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, எனக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு யோசிப்போம். பொறாமை நம்ம மனசுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது. அடுத்தவங்க மேல கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குது. நம்ம சொந்த வளர்ச்சிக்கு பதிலா அடுத்தவங்க மேல கவனம் செலுத்தி நம்ம நேரத்தையும் சக்தியும் வீணாக்குறோம். இது நம்மளை எப்பவுமே அதிருப்தியாகவே வச்சிருக்கோம். அடுத்தவங்களோட வெற்றியை உங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. பொறாமையா பார்க்காதீங்க. அவங்க உங்களை விட வேகமா போகிற மாதிரி தெரியலாம், ஆனா உங்களை விட அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. உங்க நண்பர் ஒருத்தர் புதுசா கார் வாங்கினார்னு வைங்க, உங்களுக்குள்ள நம்ம கிட்ட இல்லையேன்ட்டு ஒரு பொறாமை உணர்வு வரும். அந்த பொறாமை உங்களை கஷ்டப்படுத்தும். நீங்க உங்க நண்பரோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாது. அதுக்கு பதிலா அவர் எப்படி இந்த காசை சேர்த்தாரு, நானும் இந்த மாதிரி சேமிக்கிறேன். பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்க இலக்கை நோக்கி உழைச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா மாறும். ஆனா பொறாமை உங்க சக்தியை உறிஞ்சிடும். யோசிச்சு வேலை செய்யுங்க. அடுத்து 3வது ஹேபிட் நீங்க டெலீட் பண்ண வேண்டியது அடிக்கடி பொய் சொல்றது. சம்டைம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி பொய் சொல்றது நல்லதுதான். ஆனா அடிக்கடி சொல்றது, சில சாக்கு போக்கு சொல்றதுக்காக பொய் சொல்றது தயவு செய்து அடியோட விட்டுருங்க. உங்க கேரக்டரையே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாதிக்கும். சின்ன சின்ன பொய்களா இருக்கலாம், ஆனா அது நாளடைவில் ஒரு பெரிய பழக்கமா மாறிடும்.
பொய் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை, ட்ரஸ்ட் அளிக்குது. ஒரு முறை பொய் சொன்னா அதை மறைக்க பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். இது ஒரு மன உளைச்சலை உருவாக்குது. உண்மையை மறைக்கிறதுனால நீங்க எப்பவுமே ஒரு பதட்டத்திலே இருப்பீங்க. உங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் எல்லாத்துலயும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில நேர்மை, இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மை தான் உங்க மதிப்பு. நீங்க உண்மையா இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சக்தியை உணர்வீங்க. அடுத்து டெலீட் பண்ண வேண்டிய 4வது ஹேபிட், தேவையில்லாம சண்டைகள்ல ஈடுபடுறது. கெட்டிங் இன்வால்வ்ட் இன் டிராமாஸ் ஆர் அதர் ஃபைட்ஸ். இந்த ஒரு பழக்கம் உங்களுடைய அமைதியை கெடுக்குது. தேவையில்லாத சண்டைகள்லையோ அடுத்தவங்க பிரச்சனைகள்லையோ ஈடுபடுறது, மற்றவங்க சண்டை போடுறாங்கன்னா சும்மா வேடிக்கை பார்க்காம நாமளும் போய் உள்ள பூந்துருவோம். அடுத்தவங்க பிரச்சனைகளில் ஈடுபடும் போது உங்க நேரத்தையும் சக்தியையும் மன அமைதியையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கூட இருக்கலாம். இந்த டிராமால நீங்க சிக்கிக்கிட்டா உங்க இலக்குகளை நோக்கி கவனம் செலுத்த முடியாது. தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும். உங்க சக்திக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்க சக்தி எதுல செலவாகணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத சண்டைகள்ல இருந்து விலகி நில்லுங்க. அடுத்து 5வது டெலீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எஸ் மேன். ஆமாங்க, பீயிங் எஸ் மேன். 5வது பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இந்த ஒரு ஹேபிட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஆமா போடுறது. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேண்டான்னு சொல்ல பயந்து எல்லாத்துக்குமே தலையாட்டுறது. எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லும் போது உங்க நேரத்தையும் சக்தியையும் உங்க விருப்பங்களையும் இழந்துகிட்டு இருக்கீங்க. மற்றவங்களோட ஆசைகளுக்காக உங்க ஆசைகளை விட்டு கொடுப்பீங்களா? இது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வையும் கோபத்தையும் உருவாக்குது. மற்றவங்க உங்களை எளிதா பயன்படுத்திக்கிறாங்க. உங்க தனித்துவத்தை நீங்க இழந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட நேரமும் விருப்பமும் உங்களுடையது. உங்க இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேண்டான்னு சொல்ல கத்துக்கோங்க. இது சுயமரியாதையோட அடையாளம்னு கூட சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நைட் ஃபிலிம்காக மூவி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல, அல்லது வேலை இருக்கு, அல்லது வீட்டில் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் சே நோ. தயவு செய்து நோ சொல்ல கத்துக்கோங்க. அடுத்து 6வதா விட்டு ஒழிக்க வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, ஃபோக்கஸிங் ஆன் த நெகட்டிவிட்டி. எல்லாத்துலயுமே தப்பு கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துலயுமே எதிர்மறையா சிந்திக்கிறது. இது உங்க மனசை இருட்டாக்கிடும். எப்பவும் நெகட்டிவான விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறது, நல்ல விஷயம் நடந்தாலும் அது பெருசா எடுத்துக்காம எங்க பிரச்சனை இருக்குன்னு தேடுறது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில ரெஃப்ளெக்ட் ஆகும். எப்பவும் நெகட்டிவ் விஷயங்களே கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு பயம், பதட்டம், கவலை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால பாசிட்டிவா சிந்திக்கவே முடியாது, வாய்ப்புகளை பார்க்க முடியாது. இது உங்க ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். உங்க மனசு ஒரு காந்தம் மாதிரி. நீங்க பாசிட்டிவா யோசிச்சா பாசிட்டிவான விஷயங்களை ஈர்ப்பீங்க. நெகட்டிவா யோசிச்சா நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். உங்க கண்ணோட்டத்தை உடனே மாத்துங்க. அடுத்து 7வதா டெலீட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிளேமிங் அதர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, அவனால தான் நான் தோத்துட்டேன், இந்த பிரச்சனைனால தான் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மற்ற விஷயங்களையோ மற்றவங்களையோ பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தவங்க மேல பழி போடும்போது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை மற்றவங்க கையில கொடுக்குறீங்க. உங்க பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கல அப்படின்னா அதை மாத்தவும் மாட்டீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தையும் கோபத்தையும் உருவாக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை விலக்கி வைக்கும். உங்களால கத்துக்கவோ வளரவோ கண்டிப்பா முடியாது. உங்க வாழ்க்கை உங்க கையில. உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் பொறுப்பு எடுக்கும் போதுதான் அதை மாத்தக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருந்து பிறக்கும். ஒருத்தர் தன்னுடைய வேலையில முன்னேற முடியல, அவர் பாஸ் நல்லா இல்ல, கம்பெனி சரியில்லை, எனக்கு கொடுத்து வைக்கலன்ட்டு அடுத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அதனால அவர் புதுசா எதுவுமே கத்துக்க மாட்டாரு, முயற்சி செய்ய மாட்டாரு, அப்படியே தான் இருப்பாரு. இதுக்கு பதிலா என்னால இப்ப ஏன் முன்னேற முடியல, நான் என்னத்தை மாத்திக்கணும், என்ன புதுசா கத்துக்கணும், எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. இந்த 7 பழக்கங்களும் நம்ம வெற்றிக்கு பெரிய தடைகள். நீங்க எந்த புதிய பழக்கத்தையும் உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத தீய பழக்கங்களை உங்களுக்குள்ள இருந்து தூக்கி போடுங்க. சோசியல் மீடியால டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு அடிமைத்தனத்தை உடனடியா நிறுத்துங்க. நீங்க இதே சோசியல் மீடியால இருந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா மாறி மணி மேக் பண்ண முடியும், பாசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 170க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம். நியர் டு 2 crore rupees இதே சோசியல் மீடியால இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மணி மேக் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொறாமையை விடுங்க, பொய் சொல்றதை நிறுத்துங்க, தேவையில்லாத சண்டைகள்ல இருந்து விலகி நில்லுங்க. எஸ் மேனா எப்பவுமே இருக்காதீங்க. நெகட்டிவான விஷயங்கள் மேல கவனம் செலுத்தாதீங்க, அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. இந்த பழக்கங்களை நீங்க விடும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி கிடைக்கும். உங்க நேரம், உங்க மன அமைதி, உங்க சக்தி எல்லாமே உங்களுக்குள்ள திரும்ப வரும். அப்போ நீங்க உங்க இலக்குகளை நோக்கி முழு பலத்தோட ஓட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்சஸ் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஆட் டு யுவர் லைஃப் பட் வாட் யூ எலிமினேட் ஃப்ரம் யூ. வெற்றி என்பது உங்க வாழ்க்கையில நீங்க சேர்ப்பது மட்டுமில்ல, எதை நீங்க நீக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. உங்க வாழ்க்கையை நீங்க தான் கண்ட்ரோல்ல எடுக்கணும். இந்த பழக்கங்களை விட்டு உங்களுக்கான வெற்றியை நீங்க தேடி போங்க. தேங்க்யூ so much. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.